வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். குரு வாழ்க, குருவே துணை. நம்ம எல்லாருமே எப்பயும் வாழ்க்கையில் என்ன வேணும்னு நினைப்போம்? உடல் ஆரோக்கியம், மன அமைதி, சந்தோஷமாக இருக்கணும் அப்படின்னு தான் நினைப்போம். ஆனால் அதுக்காக நம்ம என்ன செய்கிறோம்? டெய்லி எல்லாரும் ரொட்டீனாக காலைல ஏஞ்சிக்கிறது, சாப்பிட்றது, வேலைக்கு போகிறது, திரும்ப வர்றது, சாப்பிட்றது, தூங்குறது, இது மாதிரி தான் பண்ணுறோம். நம்ம உடம்ப ஆரோக்கியமாக வச்சுக்கிறதுக்காக நம்ம என்ன முயற்சி பண்ணுறோன்னு எல்லாரும் கொஞ்சம் யோசித்து பார்க்கணும். ஆனால் அது நிறைய பேருக்கு கஷ்டம்தான். சாதாரணமாக இருக்கிற எல்லாருக்குமே அந்த வேலைக்கு போகணும், நாளைக்கு என்ன செய்யணும், சாப்பாடு செய்கிறதுக்கு, பணம் சம்பாதிக்கிறதுக்கு என்ன வழி, இந்த மாதிரி தான் யோசிக்க தோணும். ஆனால் சுவர் இருந்தால் தானே சித்திரம் வரைய முடியும். அதுமாரி நம்ம உடம்பு ஆரோக்கியமாக இருந்தால் தானே நம்ம எல்லாத்தையும் செய்ய முடியும். உடம்புல ஏதாச்சும் ஒரு நோய் வந்துருச்சுன்னு வச்சுக்கோங்க, அப்புறம் அதுக்காக நம்ம ஹாஸ்பிட்டல் போகிறோம், நாள் பூரா அங்கே உட்காந்துட்ருக்குறோம். அதுக்கப்புறம் நிறைய காசும் செலவாகுது, மனசும் கெட்டு போகுது, உடம்புல வலியும் இருக்குது. நிறைய பேரால் பணம் செலவு பண்ண முடியாமல் கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலுக்கு போயிட்டு நாள் பூரா உட்காந்துட்ருக்காங்க. இல்லாட்டா எதையாச்சும் அடகு வச்சாவது நம்ம வைத்தியம் பார்த்துக்கணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. இந்த மாதிரிலாம் ரொம்ப மக்கள் கஷ்டப்படுறாங்க. நீங்கள் நினச்சி பாருங்கள், காலையில் ஏஞ்சி 24 மணி நேரத்தில் காலைல ஒரு அரை மணி நேரம் நம்ம உடற்பயிற்சிக்காக நம்மளால் ஒதுக்க முடியாதா? நல்லா யோசனை பண்ணி பாருங்கள். ஆனால் நிறைய பேர் என்ன சொல்லுவாங்கன்னா, நான் நிறைய வேலை செய்கிறேன், அதுவே உடற்பயிற்சி தானே அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் அது உடற்பயிற்சி கிடையாது. நம்ம உடற்பயிற்சி செய்யும்போது நம்ம எந்த இடத்துக்காக, எந்த வலிக்காக நம்ம செய்கிறோமோ, இப்போ அது மேலே நம்ம கவனம் வச்சு நம்ம உடற்பயிற்சி செஞ்சாதான் அந்த வலி சரியாகும். அதனால் நம்ம வாக்கிங் போகும்போது கூட எதுவுமே பேசாமல் அமைதியாக போகணும். அது மாதிரி நம்ம வீட்லேயும் உடற்பயிற்சி பண்ணால், இப்போ கைப்பயிற்சி பண்ணும்போது கையில் கவனம் வச்சு செய்யணும், கால் பயிற்சி செய்யும்போது கால் மேலே கவனம் வச்சு செய்யணும். அது மாதிரி நம்ம அங்கங்கள் மேலே நம்ம கவனம் வச்சு செஞ்சாதான் அந்த உடல் வலி சரியாகும், உடலும் ஆரோக்கியமாக இருக்கும். நீங்கள் செஞ்சு பாருங்களேன், டெய்லி காலையில் ஒரு அரை மணி நேரம் ஒதுக்கி உங்கள் உடற்பயிற்சி செஞ்சு பாருங்கள். அன்றைக்கி நாள் பூராவுமே உங்களுக்கு ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக இருக்கும், டயர்டே ஆகாது, ரொம்ப நல்லாயிருக்கும் உடம்பு. இந்த பயிற்சிகள் எல்லாம் 8 வயசு பிள்ளைகள்லேருந்து 80 வயசுக்கு மேலே இருக்கிற எல்லாருமே செய்யலாம். ஏன்னா வேதாத்ரி மகரிஷின்ற ஒரு மகரிஷி மனவளக்கலை மன்றம்னு ஒன்று ஆரம்பித்து இந்தமாரி எளிமையான ஒரு உடற்பயிற்சி எல்லாருக்கும் போய் சேரணுன்ட்டு கொடுத்துருக்காங்க. அதை ஒரு தடவை நம்ம கற்றுக்கணும்னா போதும், அதுக்கப்புறம் நம்ம வாழ்நாள் முழுக்க அதை செஞ்சாலே நமக்கு உடம்பு, உள்ளம் எல்லாமே நல்லாயிருக்கும். நீங்கள் வருஷத்துக்கு ஒரு தடவை லீவில் வந்து பிள்ளைகளை கூட்டிகிட்டு டூர் போவீங்க இல்லையா? அது மாதிரி கோயம்புத்தூரில் இருக்கிற பொள்ளாச்சி பக்கம் ஆழியார்னு ஒரு அறிவு திருக்கோயில் இருக்குது. ஒரு வருஷத்துக்கு ஒரு தடவை பிள்ளைங்களை கூட்டிகிட்டு அங்கே போய் நீங்கள் உடற்பயிற்சி பண்ணுங்கள். ஒரு 5 நாள் தங்கி கோர்ஸ் பண்ணுங்கள். உடற்பயிற்சி, மனப்பயிற்சி, காயக்கல்ப பயிற்சின்னு ஒரு அற்புதமான பயிற்சி இருக்குது. இது எல்லாமே அங்கே கொடுக்குறாங்க. நாங்களே எங்கள் குடும்பத்தோடு அங்கே போய் தங்கி எல்லாத்தையும் கற்றுக்கிட்டு வந்தோம். இப்போ டெய்லி உடற்பயிற்சி பண்ணுறோம், ஆரோக்கியமாக இருக்கோம். நாங்கள் அடைஞ்ச இந்த ஆரோக்கியம், இந்த மக்கள் எல்லாமே இதை அந்த மாதிரி ஒரு ஆரோக்கியமான வாழ்க்கையை, நிம்மதியான வாழ்க்கையை வாழணும்னு எனக்கு ஒரு ஆசை. நம்ம வேதாத்ரி மகரிஷி மகான் இருக்காங்கள்ல, அவங்க அவங்களுக்காக இதை வந்து எதுவுமே அவங்க பண்ணல, மக்களுக்காக எல்லாம் பலவித ஆராய்ச்சிகள் பண்ணி மக்களுக்கு போய் இதை சேரணும், எல்லா மக்களும் பயன்பெற்று இன்பமாக வாழணும் அப்படின்னு சொல்லி தான் இந்த பயிற்சியெல்லாம் கொடுத்துருக்காங்க. இந்த பிரபஞ்சத்தில் நமக்கு எவ்வளோ நல்ல விஷயம்லாம் காசு கொடுக்காம இயற்கையாகவே கிடைக்கிது. நமக்கு வான்காந்தத்திலேருந்து நல்ல ஆற்றல் கிடைக்கிது. இந்த பிரபஞ்சத்தில் இருந்து நல்ல நல்ல ஆற்றல்லாம் நிறைய இருக்குது.
இதெல்லாம் நமக்கு எதுவுமே தெரியாது. ஏன்னா சாதாரண மக்களுக்கு இதெல்லாம் எங்கே புரிஞ்சிக்க முடியும் சொல்லுங்க. ஆனால் இந்த உலகத்தில் நம்ம காசு கொடுக்காம நமக்கு எவ்வளவோ நல்ல விஷயம் கிடைக்குதுங்கிறது இந்த கிளாஸுக்கு போனதுக்கு அப்புறமா தான் எனக்கே தெரிஞ்சுது. நான் உணர்ந்ததை நிறைய பேர் உணரணும், அவங்களும் பயன்பெறணும்னு எனக்கு ரொம்ப ஆசை. இந்த ஆசையை வந்துட்டு நான் எப்படி வெளியில் ஒரு மக்கள்கிட்டயா போய் நான் இதை சொல்லி புரிய வைக்க முடியாது. அதனால தான் இந்த மாதிரி யூடியூப் சேனல் மூலயமா நான் சொல்கிறேன். என்னை உங்கள் சகோதரியா, மகளா, அக்காவா நினச்சிக்கோங்க. நீங்கள் வந்துட்டு எப்படி நினச்சாலும் பரவாயில்ல. நான் நல்லது போய் எல்லாருக்கும் சேரணும் அப்படின்னு நினைக்கிறேன். அதனால நான் இதை சொல்கிறேன். உங்கள் பிள்ளைகள்லாம் கூட்டிகிட்டு டூர் போகிற மாரி, எல்லா இடத்துக்கும் போகிற மாதிரி இங்கே ஆழியார் கோயிலுக்கு போங்க, அறிவு திருக்கோயிலுக்கு போங்க. அங்கே போயிட்டு நீங்கள் அங்கே ஒரு 5 நாள் தங்கி எல்லா பயிற்சியும் பண்ணுங்கள். சின்ன வயசுலேருந்தே பசங்க இதெல்லாம் பண்ணிட்டு வந்தாங்கன்னா அவங்க வாழ்க்கை முறை ரொம்ப நல்லாயிருக்கும். அவங்களுக்கு அறிவு வளர்ச்சி நல்லாயிருக்கும். நல்லா படிப்பு வரும். ஒழுக்கமாக எப்படி வாழணும், எல்லார்கிட்டேயும் அன்பாக எப்படி பேசணும், நடந்துக்கணும்னு எல்லாமே தெரிஞ்சுப்பாங்க. அதனால் நம்ம பிள்ளைங்களுக்கு 5ல் வளையாதது 50 வளையுமான்னு 50ல் வளையுமான்னு கேட்பாங்க. ஆனால் அது எப்படின்னு எனக்கு தெரியல. அது வயசான பிறகு சில பேர் பக்குவப்பட்டவர்களும் இருக்கிறாங்க. இருந்தாலும் நம்ம சின்ன வயசுலேருந்தே அந்த ஒழுக்க முறையை நம்ம கற்றுக் கொடுத்துட்டோம்னு வச்சுக்கோங்க, நம்ம அதுக்கப்புறம் பசங்களை பற்றி கவலைப்பட தேவையில்ல. ஏன்னா இப்போ எந்திரமான இந்த உலகத்தில் வெளியில் பசங்க வீட்டை விட்டு வெளியில் போனாலே நிறைய கெட்ட பழக்கம் கற்றுக்கிறதுக்கு நிறைய சான்ஸ் இருக்குது. அவங்க மனசில் ஆழமாக சின்ன வயசுலேயே இந்த மாதிரி ஒரு ஒழுக்கமான வாழ்க்கையை வாழறது எப்படி அப்படின்ட்டு இந்த மாதிரி ஒரு அறிவு திருக்கோயில்களுக்கு போய் அங்கே பேசுறதெல்லாம் கேட்டு அவங்க கற்றுக்குனாங்கன்னு வச்சுக்கோங்க, எந்தவித தப்பான வழியிலையும் பசங்க போக மாட்டாங்க. அவங்கள பற்றி நம்ம கவலைப்படவும் தேவையில்லை. நமக்கும் மனசில் எந்த விதமான பயமும் இருக்காது. நம்ம பிள்ளைங்க நல்லபடியாக வளருவாங்க, நல்லா இருப்பாங்க. இது பிள்ளைங்களுக்காக மட்டும் சொல்லலை. எவ்வளோ பெரியவங்க நிறைய சம்பாதிக்கிறாங்க, ஆனால் நிறைய கஷ்டமும் படுறாங்க. மனசில் நிம்மதி இல்லை, அமைதி இல்லை, ஏன் பிறந்தோம், ஏன் வாழறோம் அப்படின்னு நிறைய கஷ்டப்பட்டுட்ருக்காங்க. இங்கே போங்க, நம்பி போங்க. போயிட்டு எல்லாத்தையும் கற்றுக்கங்க, செய்யுங்க. உடம்பு ஆரோக்கியம், மனசு ஆரோக்கியம் எல்லாமே கிடைக்கும். நான் திரும்ப திரும்ப சொல்கிறேன், உங்கள் சகோதரியாக நினச்சி சொல்கிறேன். எல்லாரும் போய் பயன்பெறணுங்கிறது தான் என்னுடைய நோக்கம், நம்ம ஐயாவுடைய நோக்கம், வேதாத்ரி மகரிஷிங்கிற மகானுடைய நோக்கம். இந்த உலகம் பூரா இருக்கிற எல்லா மக்களுமே நிம்மதியாகவும் அமைதியாகவும் சந்தோஷமாகவும் வாழணுங்கிறது தான் அவரோட ஆசை. அதில் என்னால் முடிஞ்சது ஏதோ கொஞ்சம் ஒரு இந்த வீடியோவை பார்த்து ஒரு 10 பேராவது பயன்பெற்றாங்கன்னா அது நான் அந்த மகானுக்கு செய்கிற காணிக்கையாக நினச்சிப்பேன். எல்லாரும் போங்க, உடற்பயிற்சி கற்றுக்கங்க, காயக்கல்ப பயிற்சி கற்றுக்கங்க. போன வீடியோவில் கூட நான் இதை தான் சொன்னேன். அந்தந்த ஊரில் இருக்கிற மன்றங்கள் எங்கெங்கே இருக்குன்னு தேடி பார்த்து அங்கே போய் சேர்ந்தும் கற்றுக்கலாம். இல்லையா உங்களுக்கு வசதி இருக்குன்னா நீங்கள் ஆழியார் போயிட்டு நேரடியாக அங்கேயே அந்த அறிவு திருக்கோயிலே எல்லா பயிற்சியும் கற்றுக்கலாம். கற்றுக்கின்னு பயன்பெறுங்க. அடுத்த வீடியோவில் நான் காயக்கல்ப பயிற்சினா என்ன, அதை கற்றுக்கினா என்ன நன்மைகள்னு நான் சொல்கிறேன். இல்லை உங்களுக்கு இப்போயே அதை பற்றி தெரிஞ்சுக்கணும்னா நிறைய பேர் அதை பற்றி ஏற்கனவே சொல்லியிருக்காங்க. நீங்கள் கூகுளில் சர்ச் பண்ணி பார்த்துக்கங்க. வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன். அருட்பேராற்றல் கருணையினால் உடல்நலம் நீலாழி நிறை செல்வம் உயர்ப்புகழ் மெய்ஞானம் ஓங்கி வாழ்க வளமுடன்.